ஸோ ஹாய் கைஸ், நான் ஷண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து பிளாக். பிளாக்கை பொறுத்தவரை என்ன மாதிரியான கதை அப்படின்னா, ஜீவா, பிரியா பவானி சங்கர் நடித்த படம். ஓகே, கதைக்குள்ளே போயிடும். கதையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி சொல்கிறது, ஜீவா சாரும் ஸோ அதே ஒரு ஆல்ரெடி கப்புள்ஸ் சரிங்களா, கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க சரிங்களா. ஆமாங்க. ஸோ அந்த இடம் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு முன்னொரு காலத்துலேயே பல கதையெல்லாம் இருக்கும், சயின்டிஸ்ட்லாம் வச்சு. ஸோ அந்த மூணுமே வந்து அந்த இடத்துல வித்தியாசமாக இன்னைக்கு தான் அந்த மூணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கதை வந்திருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அது அவ்வளோ பெரிய இது நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு டவுன்ஷிப் மாதிரி வச்சுக்கோங்களேன், தனித்தனி வீடாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு இடத்துல மட்டும் ஸ்ட்ரீட் லைட் எரியாது, பூரா கருப்பாக இருக்கும். அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பிளாக் ஹோல்னு சொல்ல முடியாது, ஒரு டைம் வச்சு சம்திங் இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தடவை உள்ளே போயிட்டு வெளியே வரும்போதும் நீங்கள் வந்து வேற ஒரு டைம் வச்சு போயிருவீங்க. அதாவது உங்க டைமுக்கு முன்னாடி போகலாம், இல்லை அந்த டைம் பின்னாடி வரலாம், அதே நாள் தான். லைக் 1 ஹவர் பிஃபோர், 2 ஹவர் பிஃபோர், 3 ஹவர் பிஃபோர் அந்த மாதிரி போயிருவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த இடத்துல இருக்கிறதே இவங்க 2 பேர் தாங்கிறப்போ, அதே இடத்துல பக்கத்து வீட்டில் வேற ஒரு ஆள் இருக்க மாதிரி இருக்கும். அது யாருன்னு பார்க்க போனா, அதுவும் ஜீவா, அதுவும் பிரியா சங்கரா இருக்கும். ஏய் என்னடா நடக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மர்மம் உண்மையில என்ன? அத விட்டு வெளிய வந்தாங்களா இல்லையா? அது எந்த மாதிரியான கதை அப்படிங்கிறது தான் வந்து சூப்பரா போகும். தமிழ்ல வந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவி சரிங்களா? இந்த மாரிலாம் எடுக்கிறேன்னு சொல்லி தான் வந்து 2024 நடிச்ச எல்லா பெரிய ஹீரோ படமுமே மகா மட்டமா இருந்துச்சு. பட் ஜீவா சார் வந்து ஆப்போசிட்டா சூப்பரா குடுத்துருக்காரு. நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ சேனல் மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பாய்.